हालेलुया। हालेलुया। हम एक वचन पढ़ेंगे ऐसाया का भविष्यवक्ता का किताब ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 40वां अध्याय 40வது அதிகாரம் 30 और 31। 30 31। तरुण तो थकते और श्रमित हो जाते और जवान ठोकर खाकर गिरते हैं, परंतु जो यहोवा की बात जोता है वो नया बल प्राप्त करते जाएंगे। वे उकाब के समान उड़ेंगे, वे दौड़ेंगे और श्रमित न होंगे, चलेंगे और थकित न होंगे। இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். हालेलुया। हालेलुया। ये वचन के लिए हम प्रार्थना करेंगे। இந்த வசனத்துக்காக ஜெபிக்கலாம்। पवित्र परमेश्वर प्रभु यीशु मसीह आपको धन्यवाद करते हैं। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய நாமத்தின் மகிமைப்படுத்துகிறோம்। इस वचन में हमने देखा है प्रभु, இந்த வசனத்துல நாங்க பார்த்தோப்பா, जो आपके बाट जोते हैं, உம்முடைய சமூகத்துல जो காத்திருக்கிறவர்கள், आपके इंतजार में रहते हैं, உம்முடைய சமூகத்துல காத்திருக்கிற ஜனங்கள் वो काब के समान नए बल को पाते हैं। கழுகுகளை போல ஒரு புதிய பலனை பெறுவார்கள்। उनके अंदर परमेश्वर आपका सामर्थ्य प्रकट होता है। அவங்களுக்குள்ள அப்பா உம்முடைய வல்லமை வெளிப்படுது। वो दौड़ते हैं मगर थकेंगे नहीं, ऐसा कहता அவங்க है। ஓடினாலும் களைப்படையார், वो चलेंगे तो भी वो श्रमित नहीं होंगे। அவங்க நடந்தாலும் சோர்வடையார்। आपने हमें ऐसे वचन के द्वारा किया, इसलिए धन्यवाद करते हैं प्रभु। அப்படிப்பட்ட ஒரு வசனத்தின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி। इस वचन के आशीषों को हम आपके नाम से ले लेते हैं இந்த வசனத்தை உம்முடைய நாமத்தின் நிமித்தமாக நாங்க எடுத்துக்கொள்கிறோம்। परमेश्वर ये हमारे लिए आपने दिया है प्रभु। இந்த வசனத்தை எங்களுக்காக நீங்க கொடுத்தீங்க। इस वचन के अनुसार हमें जीने के लिए अनुग्रह दे। வசனத்துக்கு மூலமாக நாங்க கர்த்தாவே எங்க வாழ்க்கை வாழ நீங்க கிருபை செய்யுங்க। प्रार्थना प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं। ஜெபத்தை இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன்। आमीन। ஆமென்। हालेलुया। ஹalleluya। वचन कहता है हम सब उड़ने के लिए बने हुए हैं। வசனத்துல எழுதி இருக்குது நம்ம எல்லாரும் பறக்கிறதுக்காக நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம்। काब के समान, ஒரு கழுகை போல। हालेलुया। ஹalleluya। बहन ने जैसा भी गवाही दिया था, இப்போ சகோதரி ஒரு சாட்சி சொன்னது போல, कि हम भी बचपन में ऊपर प्लेन जाता था तो हम यहाँ से उनको जो टाटा दिखाते थे। ஒரு பிளேன் பறந்து போகும்போது கூட நம்ம கீழ இருந்து டாட்டா காமிப்போம் बचपन में சின்ன பிள்ளைல। हमने कभी सोचा नहीं कि हम उसमें से सफर भी करेंगे करके। நம்ம நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம் நம்ம அந்த பிளேன்ல போவோமா அப்படின்னு। परंतु परमेश्वर हम जो नहीं सोचते वो बातों को हमारे जीवन में पूरा करके देता நம்ம है। நினைக்காத நிறைய காரியத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார்। उससे महान है हम परमेश्वर के संगति में रहना। அதோட ஒரு பெரிய காரியம் கர்த்தரோட இணைந்து இருக்கிற காரியம்। हालेलुया। ஹalleluya। देखिए ये वचन कहता है हमें परमेश्वर के अंदर इंतजार में रहना चाहिए। கர்த்தருக்குள்ள நம்ம காத்திருக்கணும்। मार्टिन लूथर किंग करके जो जूनियर एक भविष्य तक एक सेवक था, மார்ட்டின் லூத்தர் கிங் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார்। जो बाहर मुल्क में வேற தேசத்துல उन्होंने एक बात कही थी, அவர் ஒரு காரியத்தை சொன்னார்। अगर तू उड़ नहीं सकता है तो இனி பறக்க முடியல அப்படின்னா तू दौड़ना चाहिए। நீ கண்டிப்பாக ஓடி வரணும்। अगर तू दौड़ नहीं पा रहा तो तुझे चलना चाहिए। நீ ஓடதுக்கு முடியல அப்படின்னா கண்டிப்பா நடக்கையாவது செய்யணும்। अगर तू चल भी नहीं पा रहा तो तू रेंगना चाहिए। நீ நடக்க முடியலனா நகர்ந்தாது போகணும்। उसका कहने का मतलब है तू कुछ ना कुछ तेरे अंदर बदलावट होते रहना அவர் चाहिए। சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை கண்டிப்பா செய்து கொண்டே हम இருக்கணும்। चलते रहना चाहिए, நம்ம நடந்து கொண்டே கடந்து போய்கிட்டே हम இருக்கணும்। ऐसे ही बैठ नहीं जाना ஒரே चाहिए। இடத்துல இருக்க கூடாது। हालेलुया। ஹalleluya। अगर एक ही जगह में बैठ जाते हैं ஒரே இடத்துல இருந்துகிட்டு இருந்தோம்னா तो लोग समझेंगे हम मर चुके हैं करके। ஜனங்கள் நினைப்பாங்க இவன் மரித்து போயிட்டான் अगर அப்படின்னு। एक पेड़ बढ़ना छोड़ दिया तो ஒரு மரம் வளர்றதுக்கு நின்று போயிட்டுனா हम समझ जाते हैं कि इसमें कोई गड़बड़ी है करके। நம்ம நினைக்கலாம் அதுல ஏதோ பிரச்சனையா இருக்கும்। बढ़ोतरी मसीह जीवन में बहुत जरूरी है। அதுல கூட பெருகிறது கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ள கண்டிப்பாக இருக்கணும்। हालेलुया। ஹalleluya। परमेश्वर का वचन कहता है जो अपने आप को पवित्र कहता है वो और पवित्र बनना चाहिए। வசனம் எழுதியிருக்கிறது அதுல பரிசுத்தவான்கள் இன்னும் அதிகமாக तो பரிசுத்தமாகணும்। हमारे अंदर बढ़ोतरी बहुत जरूरी है। நம்மளுக்குள்ள அந்த கூடுகிற அந்த அதிகமாகிற காரியம்
காரியம் நடந்து கொண்டே இருக்கணும். हमारे कामों में भी हम देखते हैं, நம்மளுடைய வேலையில கூட நம்ம பார்க்கலாம், हमारे पगारों में हम देखते हैं, நம்மளுடைய சம்பளத்துல நம்ம பார்க்கலாம். हर जगह पर हमें बढ़ने की आशा लगी रहती है। எல்லா இடத்துலயும் அது அதிகமாகணும் அப்படின்னு ஒரு ஆசை நமக்கு இருக்கு. वैसे ही विश्वास के जीवन में भी हमें आकर जाने जैसा नहीं मगर बढ़ते रहना जरूरी है। விசுவாச வாழ்க்கையில கூட அது இன்னும் அதிகமாகணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை நமக்கு தேவை. परमेश्वर वो चाहता है, கர்த்தர் அதை விரும்புகிறார். हालेलुया। ஹalleluya. देखिए कोई कोई काम थोड़ा देरी से बढ़ता है, சில காரியம் சில குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகுதான் அது அதிகமாகும். उसके लिए हमें थोड़ा जो वेट करना पड़ता है। அதுக்காக சில நேரம் நம்மளுக்கு வெயிட் பண்ண வேண்டி இருக்குது. देखिए जैसे अभी किसान बीज बो देता है, ஒரு விவசாயி ஒரு தானியத்தை விளைக்க போடும்போது तुरंत उसके फल को प्रकट नहीं कर सकता, உடனே அது அதனுடைய பலனை பார்க்க முடியாது. उसका एक समय नियुक्त किया गया है, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு. तो वो समय तक उसको उसके लिए देखभाल करना है, उसके इंतजार में रहना है। அந்த காலத்தின் வரைக்கும் அதற்காக அவர்கள் அது பலனை எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். उसको इंतजार करना पड़ता है, அதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்க நேரம் हालेलुया। ஹalleluya. तो उस इंतजार के बाद उसे जो उसका परिपूर्ण फल को प्रकट होता அந்த है। காலம் நிறைவேறின பிறகு அதுக்கு உள்ள பலனை அவர்கள் பார்ப்பார்கள். दुनिया में कभी कभी हम बहुत जगह में हमें इंतजार करना पड़ जाता है, உலகத்துல உள்ள சில காரியத்துக்காக நம்ம அதிக நேரம் அதுக்காக சில நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கு. कोई व्यक्ति के लिए हम इंतजार करते हैं சில ஆட்களுக்காக நம்ம சில இடத்துல காத்திருக்கிறோம். और वो नहीं आया तो हमारे अंदर निराशा आ जाती है, அவங்க வரல அப்படின்னா நம்மளுக்கு ஒரு துக்கமாகி விடுது. और कभी कभी हमारे अंदर गुस्सा उत्पन्न हो जाता சில है, நேரம் நம்மளுக்கு கோபம் வந்து விடுகிறது. हमारा जो सब्र करने का क्षमता वो कम हो जाता है, நம்மளுக்கு அந்த பொறுமை அந்த அவ்வளவு நேரம் காத்திருந்த அந்த பொறுமை இல்லாம போயிருது. और बहुत समय में देखिए हम बिना काम के इंतजार कर कर भी हम थक जाते हैं। சில நேரம் ஒரு வேலை பார்க்காம கூட நம்ம அந்த காத்திருக்கும் போதே நம்ம இளைப்படைந்துருதோம். हालेलुया। ஹalleluya. हमारी आंखें कोई व्यक्ति आ रहा है करके कह दिया तो हम उसके इंतजार करते हैं, हम हमेशा वो मार्ग में हमेशा देखते रहते हैं, तो वो नहीं आया तो हमारी आंखें भी थक जाती है। யாராவது ஒரு ஆளு அங்கிருந்து வராங்க அப்படின்னு சொன்னா நம்ம கண்கள் அந்த அதே திசையில நம்ம பார்த்துக்கிட்டே இருந்து அவங்க வரல அப்படின்னா அது ரொம்ப கவலையாயிரும். एक समय में जो वापस बाहर मुल्क में काम के लिए गया था, வெளிநாட்டுக்கு நான் ஒரு இடத்துல வேலைக்கு போயிருக்கும் போது कंपनी की ओर से गया था, ஒரு கம்பெனி மூலமாக போயிருந்தேன். तो हम तकरीबन 7 लोग थे, நாங்க ஒரு 7 பேர் இருந்தோம். बाद में जाके हमें मालूम पड़ा हम बम्बई से 7 लोग गए हैं करके। அதற்கு பிறகுதான் எங்களுக்கு தெரிஞ்சது நாங்க பாம்பேல இருந்து மட்டுமே 7 பேர் நாங்க அந்த இடத்துக்கு போயிருக்கோம். जब मैं यहाँ से गया मेरे साथ एक यूपी का लड़का था, तो हम 2 ही मुझे जहाँ तक पता था। நான் போயிருக்கும் போது என் கூட யூபில இருந்து ஒரு பையன் வந்ததுனால அந்த பையனும் நானும் போயிருக்கோங்கிறது தெரியும். இன்னும் 5 பேர் எனக்கு யாருன்னு தெரியாது. हम वो इमिग्रेशन करके आने के लिए मुझे और वो लड़के को थोड़ा समय हो गया। அந்த நாட்டுக்குள்ள போவதுக்கு முன்னால நாங்க கொஞ்சம் அந்த உள்ள ஸ்டாம்ப் எல்லாம் அடிச்சு வெளியே வரதுக்கு நேரம் ஆயிருச்சு. जब आखिर में हम रुके, अब उस व्यक्ति को ढूंढना है तो कंपनी की ओर से हमें एक टोपी दिया गया था। நாங்க அந்த ஆளை தேடணும் அப்படின்னா அந்த கம்பெனில இருந்து எங்களுக்கு ஒரு தொப்பி கொடுத்திருந்தாங்க. कंपनी का उसमें चिन्ह था, அதுல கம்பெனியோட ஒரு அடையாளம் இருந்தது. तो वो जो हमें लेने आया है उसे देखकर हमें बुलाकर लेके जाएगा। அந்த தொப்பியை பார்த்த உடனே இந்த கம்பெனி ஆள்னி அவங்க டைரக்டா எங்களை கூப்பிட்டுட்டு போயிடுவாங்க. हम बाहर आते ही सेम टोपी एक भाई ने पहना था, நாங்க வெளியே வரும்போது ஒரு சகோதரன் அதே மாதிரி தொப்பி हम उसके साथ मिल गए और बातचीत करने लगे। நானும் அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தோம். हम 3 जन इंतजार कर रहे हैं, நாங்க 3 பேரும் அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். रात को 10 बजे के करीब था, ராத்திரி 10 மணி ஆயிடுச்சு. 2 बज गया, कोई आया ऐसा नहीं हमने देखा। நைட் 2 மணி ஆயிட்டு, ஆனா கம்பெனில இருந்து எங்களை யாரும் கூப்பிட வரல. हमारी नजरें थक चुकी थी, எங்களுடைய கண்கள் ரொம்ப துக்கமாயிருச்சு. हम निराश हो गए थे। நாங்க ரொம்ப களைச்சு போயிருந்தோம். 3-4 बजे तक हमने सुबह इंतजार किया, 3-4 மணி வரைக்கும் நாங்க காலையில வரை வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். हम जाकर फिर एक छोटा सा गार्डन था, वहां पे जाकर विश्राम किए। அங்க பக்கத்துல ஒரு சின்ன கார்டன் இருந்தது, அந்த கார்டன்ல போய் ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். दूसरे दिन जाकर हमारा उनसे मुलाकात हुआ। மறுநாள் அந்த கம்பெனிக்காரங்க எங்களை பார்த்தாங்க. मैं ये इसलिए कहना चाह रहा हूँ कि जो इंतजार में आदमी जो है निराशा हो जाता है। சில நேரம் சில காரியத்துக்காக நம்ம காத்திருக்கும் போது ரொம்ப களைப்பாக ஆகிவிடுறோம். हालेलुया, हालेलुया। हमारा जो एक आशा रहता है वो टूट जाता है। நம்மளுடைய அந்த ஆசை அது முடிவில்லாம போயிருது. एक आशा रहता है, एक उम्मीद रहता है, वो टूट जाता है। நம்மளுக்கு இருக்கிற ஒரு அந்த
காத்திருக்கிற அந்த காரியம் வந்து ஒன்றும் இல்லாம போயிடுது. पर यहाँ पर वचन में कहता है, எனக்கு இதுல வசனத்துல ஒரு காரியம் पढ़ेंगे போட்டு 31वां वचन फिर से। மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 31வது வசனம். परंतु जो यहोवा की बाट जोते हैं वे नया बल प्राप्त करते जाएंगे, वे उकाब के समान उड़ेंगे, वे दौड़ेंगे और श्रमित न होंगे, चलेंगे और थकित न होंगे। हालेलुया। ஹல்லேலூயா. देखिए, जितना मसीह के जीवन में बढ़ना जरूरी है, கர்த்தருடைய வாழ்க்கை கர்த்தருக்குள்ள நம்ம வளர்கிறது ரொம்ப முக்கியம். बढ़ना बहुत जरूरी है। அந்த வளர்கிற காரியம் ரொம்ப முக்கியம். वैसे ही मसीह के जीवन में बाढ़ जो ना, मतलब उनके उपस्थिति में इंतजार करना बहुत जरूरी है। அதே போல கர்த்தருக்குள்ள காத்திருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். मसीह के जीवन में इंतजार ये बहुत बड़ा अहम कार्य करता है। கர்த்தருக்குள்ள அந்த காத்திருக்கிறது வந்து ஒரு பெரிய காரியத்தை நிறைவேற்றும். अगर हम मसीह के अंदर हम सब्र नहीं करेंगे, इंतजार नहीं करेंगे, तो हम हमारे लिए रखा हुआ अच्छे फल को नहीं पा सकते। கர்த்தருக்குள்ள இருக்கிற அந்த காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளல அப்படின்னா அந்த சில காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. बहुत सारे पवित्र लोगों को हम वचन में देख सकते हैं। अनेक பரிசுத்தவான்களை கூட நம்ம பார்க்கலாம். परमेश्वर ने वाग्दान दिया है, கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். उसके लिए अब्राहम को देखेंगे तो 25 साल तक उसने उस वाग्दान के उस बेटे को पाने का इंतजार किया। ஆபிரகாம் 25 வருஷம் அந்த பையனை அவருடைய வாரிசை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருந்தார். हालेलुया। ஹalleluya. यूसुफ को देखते हैं, वो 13 साल तक जो है इंतजार किया उस स्थिति में आने के लिए। யோசேப்பு 13 வருஷம் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு காத்திருந்தார். सही समय में इंतजार करना हमारे लिए बहुत अच्छी बात होती है। சரியான நேரத்துல காத்திருக்கிறது ஒரு முக்கியமான நம்மளுக்கு அந்த வாழ்க்கையில ஒரு முக்கியமான காரியமா இருக்கு. सही समय सही स्थान कौन सा होता है? मसीह के उपस्थिति में। சரியான ஒரு இடத்துல காத்திருக்கணும்னா அது கர்த்தருடைய சமூகம் தான். बहुत समय में हम प्रार्थना विनती करते हैं சில நேரம் நம்ம ஜெபிக்கிறோம், और हमें लगता है शीघ्र मुझे उसका उत्तर आएगा तो अच्छा रहेगा, அது ரொம்ப சீக்கிரமாக அதுக்கு பதில் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லா पर இருக்கும்னு நினைப்போம். हम भूल जाते हैं परमेश्वर ने हर एक बातों के लिए एक सही समय चुनकर रखा है। கர்த்தர் சில நேரம் சில காரியத்தை சரியான நேரத்துக்காக குறித்து வைத்திருக்கிறார். उस समय में हमें लगेगा ये बहुत देर हो रहा है, मुझे अभी मिलना मुश्किल है, ऐसा लग सकता है। சில நேரம் நம்ம நினைக்கலாம் இது நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, இது நம்ம வாழ்க்கையில இது வரவே செய்யாது. परमेश्वर के नियुक्त के समय में जब वो आता है तो बड़ी आशीष को लेके ஆனா கர்த்தருடைய நேரத்துல அது வரும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக காணப்படும். हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. तो मसीह के अंदर हमें इंतजार करना बहुत जरूरी है। கிறிஸ்துக்குள்ள காத்திருக்கிறது ஒரு முக்கியமான காரியமாக आज இருக்குது. बहुत सारे लोगों के अंदर वो इंतजार प्रभु के लिए हम देख नहीं सकते हैं। கர்த்தருக்குள்ள அந்த காத்திருக்கிற காரியத்தை நம்ம அநேக இடத்துல பார்க்க முடியாது. पुराने समय में பழைய காலத்துல जब कलीसिया 9 बजे शुरू होता था, அந்த காலத்துல 9 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கும் போது गांव साइड में हम देख सकते हैं ஊரு சில கிராமங்கள்ல நம்ம பார்க்கலாம், बहुत सारा जो बुजुर्ग औरत आदमी सब 8 साढ़े 8 के पहले ही आ जाते हैं। சில வயசானவர்கள் வந்து 8:30க்கு முன்னாடியே வந்து ஆலயத்துல இருப்பாங்க. आकर वो जो है परमेश्वर की उपस्थिति में बैठे रहते हैं। அவர்கள் கர்த்தருக்கு அந்த ஆலயத்துல வந்து அந்த இடத்துல ஆலயத்துல வந்து இருப்பார்கள். वहाँ वे इंतजार करते हैं। அவர்கள் மத்த எல்லாருக்காகவும் அங்க காத்திருப்பார்கள். बहुत सारे जवान लोग हम गांव में वो घंटी बजाते हैं। சில ஊர்ல வந்து மணி அடிப்பாங்க ஆலயத்துல. पहला घंटी बजता है, மணி அடிக்கும் போது वे लोग घर पे से बात करते नहीं अभी पहला है और दूसरा बाकी है करके। அவன் வீட்ல இருந்து பேசுவாங்க, இப்போ மணி தான் அடிச்சிருக்கு, இன்னும் 1 மணி அடிக்க பாக்கி இருக்கு. बुजुर्ग लोग वो घंटी का नहीं, वो पहले से ही जो है परमेश्वर के इंतजार में बैठे। ஆனா வயசானவர்கள் அங்க போகும்போது அவங்க அந்த மணி அடிக்கிற கணக்கு அவங்க பார்க்கவே மாட்டாங்க, அதுக்கு முன்னாலயே போய் ஆலயத்துல இருப்பாங்க. हमें इंतजार करना है परमेश्वर की उपस्थिति அதுக்கு में। முன்னாலயே கர்த்தருக்கு முன்பதாக போய் அவர்கள் காத்திருப்பார்கள். वचन ऐसे कहता तभी हम उस नए बल को पा सकते हैं। அந்த காத்திருக்கும் போதுதான் நம்ம கர்த்தருடைய அந்த புதிய பலனை பெற்றுக்கொள்ள முடியும். आज के बहुत सारे जो छोटे बच्चे जवान लोगों को अगर हम देखेंगे तो இன்னைக்குள்ள காலத்துல நிறைய வயசா நல்ல வாலிபர் பிள்ளைகளை நம்ம பார்த்தோம்னா उनको थोड़ा भी जो है जो सब्र करने का या वेट करने का आदत नहीं होता। அவங்களுக்கு அந்த காத்திருக்கிற காரியம் வந்து அந்த ரொம்ப கொஞ்ச நேரம் கூட அவங்க காத்திருக்க முடியாது. वो घर में हो या बाहर हो, उनको शीघ्र अभी कहा तो अभी उन्हें चाहिए ऐसा स्थिति है। வீட்லயோ வெளியே எங்க போனாலும் இப்போ சொல்லியாச்சுன்னா அதே நேரத்துல அவங்களுக்கு அது கண்டிப்பா தேவை. कभी कभी वो मोबाइल में बैठे रहते हैं, சில நேரம் அவங்க மொபைல்லே உட்கார்ந்திருப்பாங்க. एक मिनट का ही कोई वीडियो होता है, சில வீடியோ ஒவ்வொரு நிமிஷத்துக்காக ஒரு வீடியோ இருக்கும். उसे भी वो देख नहीं पाते, वो उसको आगे घुमाते रहते हैं। அந்த வீடியோ கூட பார்க்காம அடுத்த வீடியோக்கு போயிருவாங்க.
ऐसा स्थिति है, அப்படி ஒரு காரியமாக இருக்குது. परंतु हमें मसीह में इंतजार करना है. ஆனா நம்ம கர்த்தருக்குள்ள காத்திருக்க வேண்டும். मसीह में इंतजार मतलब केवल आकर बैठना नहीं है. கர்த்தருக்கு காத்திருக்கணும் அப்படின்னா வெறும் வந்து அங்க வந்து அமர்ந்து இருக்க கூடாது. धन्यवाद के साथ उसकी मर्जी को हमें जानना है. அவரை துதித்து கொண்டே மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கணும். देखिए यीशु मसीह इस दुनिया में आकर वापस जी उठा. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து மறுபடியும் உயிர் தெழுந்தார். जी उठने के बाद चेलों के से उन परमेश्वर ने मुलाकात की. உயிர் எழுந்ததுக்கு பிறகு அவர்கள் சீசர்களோட அங்க சந்தித்தாரு. और उनसे 40 दिन तक उनसे बातें की, उनको बहुत सारी बातों को प्रकटीकरण 40 நாள் வரைக்கும் அவர்களோட பேசிக்கொண்டே இருந்தார். 40वें दिन उनके आंखों के सामने वो आसमान की ओर उठा लिया गया. 40வது நாள் அவர்கள் மறுபடியும் அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். परमेश्वर का वचन उनके लिए यही था, கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு சொல்லப்பட்டது, जाकर यरूशलेम में जाकर इंतजार करना है. நீங்க எருசலேம்ல போய் காத்திருங்க. वहां से बाहर नहीं जाना है, அங்க இருந்து வெளியே போக கூடாது, वहां जाकर इंतजार करना அங்க है. இருந்து காத்திருக்கணும். तो हम देखते हैं तकरीबन 10 दिन वे लोग इंतजार कर रहे थे. 10 நாள் வரைக்கும் அங்க காத்திருக்கணும். उन्हें नहीं पता कितना दिन इंतजार करना पड़ेगा. அவர்களுக்கு தெரியாது எவ்வளவு நாள் இன்னும் காத்து இருக்கணும் அப்படின்னு. परमेश्वर के नियुक्त समय पवित्र आत्मा का गिराना वो 50वें दिन था. ஆனா கர்த்தருடைய அந்த நியமிக்கப்பட்ட அந்த நாள் வந்து அந்த 10வது நாளா இருந்தது. तो परमेश्वर ने उनको इंतजार वो सही समय के लिए कराया था. கர்த்தர் அந்த சரியான நேரத்திற்காக அவர்களை காத்து இருக்க வைத்தார். 10 दिन के बाद हम देखते हैं परमेश्वर ने उनको अद्भुत आत्मा से भर दिया था. 10 நாளுக்கு பிறகு ஒரு பெரிய அற்புதமான ஒரு ஆவியினால் அவர்களை நிரப்பினார். परमेश्वर के मर्जी के लिए या परमेश्वर के उपस्थिति में हमें इंतजार बहुत बहुत जरूरी है. கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு முக்கியமான காரியமாக இருக்கு. बहुत सारे लोग हम वचन में देखते हैं वो समय में इंतजार नहीं करते हैं. சில ஜனங்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்காக அந்த காத்திருக்கிற நேரத்துல இருக்க மாட்டாங்க. और उसके बाद उनके जीवन में जो नुकसान होता है बहुत बड़ा होता है. ஆனா அதற்கு பிறகு அவங்க வாழ்க்கையில நடக்கிற காரியம் ரொம்ப கஷ்டமும் வேதனையுமா இருக்கும். हालेलुया. हालेलुया. एक वचन पढ़ेंगे, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். पहला सामुएल की किताब में 1 சாமுவேல் 13वां अध्याय 13வது அதிகாரம் 8 और 9. 8 9. அவன் தனது சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியை சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். 8-9 हाँ. और शमूएल के ठहराए हुए समय अर्थात 7 दिन तक बाट जोता रहा, परंतु शमूएल गिलगाल में न आया और लोग उसके पास से इधर उधर होने लगे. तब शाऊल ने कहा, होम बलि और मेल बलि मेरे पास लाओ. तब उसने होम बलि को चढ़ाया. देखिए सामुएल ने उसको साउल को एक 7 दिन इंतजार करने के लिए कहा था. சாமுவேல் சவுலை 7 நாள் காத்திருக்க वो சொல்லுகிறார். 7 दिन इंतजार करता है, அந்த 7 நாள் காத்திருக்க கொண்டிருக்கிறார். फिर वो इंतजार कर नहीं पाता है. அதற்கு பிறகு அவருக்கு காத்திருக்க முடியல. और हम देखते हैं जैसे वो बलि चढ़ा देता है, அவர் பலி செலுத்தின உடனே थोड़े ही देर में वहां पर सामुएल आ जाता है. கொஞ்ச நேரத்துல சாமுவேல் அங்க வந்திருக்கிறார். तो जो परमेश्वर के वचनों के लिए वो इंतजार उसने नहीं किया. கர்த்தருடைய வசனத்துக்கு அவர் அங்க காத்திருக்க முடியல. उसके बदले में हम देखते हैं उसका पूरा सिंहासन जो प्रभु ने दिया था वो सब उसको खोना पड़ गया. அதற்கு பிறகு அவர் கர்த்தர் கொடுத்த எல்லா அந்த ராஜ்யத்தையும் அவர் இழக்க வேண்டிய சூழ்நிலை. अगर हम इंतजार कर रहे हैं, ஆனா நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிறோம், इसका मतलब हमारा वो समय सही समय नहीं है. அப்படின்னா நம்மளுக்கு இப்போ கொடுக்கப்பட்ட காரியம் காத்திருக்கிற நேரம், அதனால இது அந்த அந்த காரியம் கிடைக்கிற நேரம் जो இல்ல. मिलने की जो बातें है वो समय अभी नहीं है. அந்த காரியம் கிடைக்கிற நேரம் இப்பொழுது இல்ல. तो हमें परमेश्वर के अंदर इंतजार करना है. கர்த்தருக்குள்ள நம்ம காத்திருக்க வேணும். अगर हमारे अंदर बदलावट होना है நம்மளுக்குள்ள ஒரு மாற்றம் வேணும்னா तो हमें मसीह के अंदर इंतजार करना जरूरी है. கர்த்தருக்குள்ள காத்திருக்கிறது ரொம்ப அவசியமான காரியம். अच्छा उदाहरण हम नए नियम में देख सकते हैं. நல்ல ஒரு காரியத்தை புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கலாம். मार्था और मरिया जो है वो अपने भाई बीमार है, वो संदेश को यीशु मसीह की ओर भेजती है.
மார்த்தாவும் மரியாளும் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார்கள், அவர் சகோதரன் சரி உடம்புக்கு முடியாம இருக்கிறார் என்று. हालेलुया। ஹalleluya. तो वो संदेश मसीह को मिल जाता है, அந்த செய்தி கர்த்தருக்கு கிறிஸ்துக்கு கிடைத்த பிறகு पर यीशु मसीह वहां पर जाता नहीं है। ஆனா இயேசு கிறிஸ்து அங்க போகவில்லை. वे लोग इंतजार करते हैं அவர்கள் அங்க காத்து கொண்டிருந்தார்கள். कि यीशु आएंगे मेरे भाई को उठा देंगे करके, இயேசு வருவார், என் சகோதரனை மறுபடியும் எழுப்பிடுவார். पर यीशु मसीह आया नहीं। ஆனா இயேசு கிறிஸ்து அங்க வரவே இல்லை. आखिर में उनका भाई मर जाता है। அதற்கு பிறகு அவர்களுடைய சகோதரர் மரித்து விட்டார். हाँ, उन्होंने इंतजार किया होगा, அவர்கள் அவர்களுக்கு காத்திருந்து பார்த்தார்கள். फिर वो जो नहीं आया तो उन्होंने उसे दफना दिया। அவர் வரல அப்படின்னோடனே இவங்க அவர்களை அடக்கம் பண்ணி விட்டார்கள். दफना के 4 दिन हो गया है। அடக்கம் பண்ணி 4 நாள் ஆனதுக்கு अब பிறகு प्रभु वहां पर आ रहा है। அதுக்கு பிறகு கர்த்தர் அங்கிருந்து வருகிறார். बहुत समय में हमारे जीवन में भी हम कोई योजना रखते हैं, நம்ம சில காரியத்துக்காக நம்ம அங்க நியமித்து வைத்திருப்போம். पर वो समय सही समय नहीं होता है। ஆனா அந்த நேரம் அது சரியான நேரம் हम இல்லை. इंतजार करते हैं, அதற்காக நம்ம அங்க காத்து கொண்டே फिर இருப்போம். हम निराशा हो जाते हैं, அதுக்கு பிறகு நம்ம ரொம்ப களைப்பாயிருவோம், फिर हम उसके बारे में छोड़ देते हैं ध्यान அதை करना। மறந்து விடுவோம். परंतु सही समय परमेश्वर का वो अलग होता है। ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அந்த சரியான जब நேரத்தில் यीशु मसीह इनसे मिलने आया, இயேசு கிறிஸ்து அவர்களை பார்க்கிறதுக்கு ये வரும்போது लोग अपने तकलीफों को परमेश्वर के बारे में बताते हैं। அவர்கள் சில காரியத்தை கர்த்தரிடத்துல அவர்கள் சொல்லுவார்கள். हम वो कहते हैं हमने आपको जो है संदेश भेजा था, அவர்கள் சொன்னார்கள், நாங்க உங்களுக்கு செய்தி அனுப்பியிருந்தோம், हाँ, कि आपका जो मित्र बीमार है करके, உங்களுடைய சிநேகிதர் ரொம்ப உடம்புக்கு முடியாம क्यों இருக்கிறார், नहीं आए करके நீங்க पूछते हैं। ஏன் வரல அப்படின்னு கேட்டாங்க. और आखिर में वो क्या कहते हैं, ஆனா கடைசில அவர்கள் என்ன சொன்னார்கள், आपने बहुत देर कर दी, நீங்க வரதுக்கு ரொம்ப தாமதம் ஆயிருச்சு, आप 4 दिन जो है देरी से आ गए हैं நீங்க करके। 4 நாள் கழித்து வந்திருக்கீங்க, उसे अभी हमने दफना दिया है, நாங்க அவரை அடக்கம் பண்ணி விட்டோம், अब उसको देख भी नहीं सकते हैं இப்போ நம்ம அவரை பார்க்க கூட முடியாது, क्योंकि उसका शरीर खत्म होने का समय है, அவரு சரீரமும் அழுகிற ஒரு சமயமா இருக்கு, आप देरी से आए हैं करके। இப்பொழுது நீங்க ரொம்ப தாமதமாக வந்திருக்கீங்க. परंतु परमेश्वर का समय सही समय होता ஆனா है। கர்த்தருடைய நேரம் அந்த நேரம் சரியான நேரமா இருக்கு. हालेलुया। ஹalleluya. हम जब उसके इंतजार में रहते हैं, நம்ம அவருக்காக காத்திருக்கும் போது वहां पर एक आश्चर्य बात प्रकट होता ही ஒரு है। பெரிய ஆச்சரியமான காரியம் நடக்கிறது. हम देखते हैं बहुत परमेश्वर उस सड़ता हुआ शरीर को नया बना देता है। அந்த அழுகி போகிற அந்த சரீரத்தை கர்த்தர் ஒரு மாற்றி விடுகிறார். मुर्दे शरीर में जीवन दे देता है। அந்த மரித்து போன அந்த சரீரத்துல ஒரு உயிரை கொடுக்கிறார். हालेलुया। ஹalleluya. बहुत समय में हम भी कहेंगे परमेश्वर आप देर कर दिए हैं मेरा कार्य करने के लिए। நம்மளும் சில நேரத்துல சொல்லுகிறோம், இயேசுவே நீங்க என் காரியத்தை நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப தாமதமாயிற்று. परंतु वचन कहता है उसका समय सही समय होता ஆனா है। வசனம் சொல்லுகிறது அவருடைய நேரம் அது சரியான நேரமாக देखिए, இருக்கும். वचन में लिखा है जो इंतजार करता है वो उकाब के समान नए बल को पाते हैं। யாரு காத்திருக்கிறாங்களோ அவர்கள் கழுகுகளை போல ஒரு புதிய பலனை பெறுவார்கள். परमेश्वर उकाब को क्यों चुना है? கர்த்தர் எதற்காக அந்த ஒரு கழுகை பற்றி சொல்லுகிறார்? उकाब के बारे में हम सब जानते हैं, கழுகை பற்றி நம்ம बहुत கேள்விப்பட்டிருக்கோம், सारा संदेश में उसके बारे में हमने सुना है। அநேக செய்தியில நம்ம அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். उकाब को एक नया मौका मिलता है। ஒரு கழுகுக்கு ஒரு மறுபடி ஒரு காரியம் அந்த அதனுடைய வாழ்க்கையில நடக்கிறது. हालेलुया। ஹalleluya. जैसे हमारे जीवन में हमें फिर से एक मौका मिलता है। நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி ஒரு மறுபடி ஒரு சில நல்ல காரியம் வருகிற நேரம் வருகிறதோ, हम गिर जाते हैं फिर से खड़े होने के लिए हमें एक मौका मिलता है। நம்ம உளுந்து போனாலும் கர்த்தர் மறுபடி நம்மளுக்கு எழுந்து நிற்க கர்த்தர் கிருபை தருகிறார். वैसे उकाब के लिए भी एक मौका है, एक नया जीवन के लिए। அதே போல கழுகுடைய வாழ்க்கையில கூட ஒரு புதிய ஜீவனை மறுபடியும் பெற்றுக்கொள்ள ஒரு காரியம் இருக்கிறது. उकाब जो है वो आसमान का राजा है, हम कह सकते हैं। கழுகுகள் ஒரு வானத்தின் ஒரு ராஜாவாக இருக்கிறது. भले ही बहुत सुंदर सुंदर पक्षियों को हम देख सकते हैं, அநேக நல்ல பார்க்கிறதுக்கு அழகான இருக்கிற பறவைகளை நம்ம பார்க்கலாம், अच्छी अच्छी पक्षियां हैं, இன்னும் அழகான நிறைய பறவைகள் पर இருக்குது. उकाब के समान कोई ऊंचा उड़ान नहीं भर सकता ஆனா है। கழுகுகள் போல உயரமாக பறக்கிற வேற எந்த பறவையை நம்ம பார்க்க முடியாது. उकाब जो है अपने बल को फिर से पाने का सामर्थ्य रखता है। அது தன்னுடைய பலனை திரும்ப பெற்றுக்கொள்ள ஒரு காரியத்தை அது फिर से வைத்திருக்கிறது. उसको बल पाना है तो उसको क्या करना पड़ता है? மறுபடியுமாக ஒரு பலனை பெற்றுக்கொள்ளணும்னா அது என்ன காரியம் பண்ண उसको வேண்டியிருக்கு? इंतजार करना அது पड़ता है। காத்திருக்க வேண்டிய அவசியம் हालेलुया। இருக்குது. ஹalleluya. हमें भी वैसे ही परमेश्वर वचन बताता है, हमें मसीह में इंतजार करना चाहिए। கர்த்தரும் நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நம்மளுக்கு ஒரு புதிய பலன் கண்டிப்பாக அவசியமாக उकाब இருக்குது. के इतिहास के बारे में अगर देखेंगे तो
கழுகுகளை பற்றி நம்ம பார்த்தோம்னா उनका उम्र 40 साल तक रहता है। அது ஒரு 40 வருஷம் வரைக்கும் வாழும். अगर उसने उस नए जीवन के लिए प्रयास करता है அது तो ஒரு புதிய ஜீவனுக்காக மறுபடி பிரயாசப்பட்டது அப்படின்னா और 30 साल उसके जीवन में बढ़ोतरी होती है। அதனுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு 40 வருஷம் तो அதிகமாகும், उसको 30 வருஷம் 40 அதிகமாகும். साल में एक भयंकर जो है जो डिसीजन उसको लेना पड़ता அந்த है 40வது வருஷத்துல அதுக்கு ஒரு பெரிய முக்கியமான ஒரு காரியத்தை அது பெற்றுக்கொள்ள कि வேண்டியிருக்குது. एक उसे मर जाना है ஒண்ணு அது மரிக்க வேண்டிய சூழ்நிலை, या ये जो है मुश्किल हालात से उसको गुजर कर एक नए जीवन के अंदर प्रवेश करना है। இல்லனா ஒரு கஷ்டமான சூழ்நிலை மூலமாக அது ஒரு நல்ல வாழ்க்கை மறுபடி பெற்றுக்கொள்ள और முடியும். वो नए जीवन में प्रवेश करने के लिए उसको तकरीबन 5 महीना लगता है। அந்த புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு அது 5 மாசமாக அது பிரயாசப்பட வேண்டியிருக்கிறது. हालेलुया। ஹalleluya. उसके चोच हम जानते हैं, उसके जो पुराने चोच वो उसको निकालना पड़ता है। அதுடைய அந்த அஹ், அதுடைய வாயை வந்து அது அது உடைச்சி மறுபடியும் அது புதுசாக பெற்றுக்கொள்ள फिर வேண்டியிருக்கிறது. नया आने के बाद उस नए से अपने पूरे पंख को उसको निकालना पड़ता மறுபடியும் அதோடைய ரெக்கைகளை எல்லாம் எடுத்து மறுபடியும் ஒரு புது ரெக்கை அதுக்கு है। जब முளைக்கிறது. वो नया हो जाता है அது மறுபடியும் புதுசாக மாறும்போது वापस वो आसमान के ऊपर उड़ना शुरू कर देता அது மறுபடியும் வானத்துல பறக்கிறது. है। देखिए जब बारिश होता है, மழை பெய்யும் போது கூட तूफान आता है, எவ்வளவு காத்தடிச்சாலும் और सब पंछी का एक ही काम रहता है, वो कहाँ पर जाकर अपना आसरा को ढूंढते हैं। அது ஏதாவது ஒரு இடத்துல போய் அது ஒரு இடத்துல தங்கி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். कहीं पर तो छाए को ढूंढकर वो छुपने का प्रयास करते हैं। எங்கேயாவது மழை பெய்யாத இடத்துல போய் தங்கிறதுக்கு பிரயாசம் பண்ணும். डालियों के नीचे जाकर छुपने का प्रयास करते हैं। ஏதாவது மரத்துக்கு அடியில போய் எங்கேயாவது இருக்கிறதுக்கு पर பிரயாசப்படும். उकाब क्या करता है, वो बारिश के ऊपर उड़ना चाहता है। ஆனா கழுகு வந்து அந்த மலைக்கு மழை பெய்யறதுக்கும் மேல பறந்து போறதுக்கு முயற்சி वो பண்ணும். तूफानों के ऊपर उड़ना पसंद करता அது है। அந்த காத்து अடிக்கிறதுக்கும் மேல பறந்து போறதுக்கு முயற்சி பண்ணும். हालेलुया। ஹalleluya. हमें भी परमेश्वर के इंतजार में जब हम रहते हैं நாம் எப்பொழுது கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கிறோமோ तो हम परेशानियों के ऊपर से उड़ते नजर आएंगे। நம்ம அந்த பிரச்சனைகளுக்கு மேலாக போகிற ஒரு காரியம் நம்ம பார்க்க முடியும். हालेलुया। ஹalleluya. तो उसीलिए वचन कहता है हमें उकाब के समान फिर से एक नया बल मिलता है। அந்த கழுகையை போல நம்மளுக்கு ஒரு புதிய பலனை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறார். अय्यूब भी जब जब वो परीक्षा में पड़ा हुआ था யோபு கூட ஒரு பிரச்சனையில இருக்கும்போது तो वो परमेश्वर का इंतजार कर रहा था। அவர் கர்த்தருக்காக காத்து கொண்டிருந்தார். वो उस सुबह का इंतजार कर रहा था। அவர் கர்த்தருடைய சில காரியத்துக்காக அவருக்கு முன்பதாக இருந்து उसने கொண்டார். अपनी औरत की बात सुनकर अपना प्राण नहीं दे दिया, அவர் தன்னுடைய மனைவியோட பேச்சை கேட்டு கூட தன்னுடைய ஜீவனை விட்டு விடல. या परमेश्वर के ऊपर का वो विश्वास को तोड़ा नहीं, கர்த்தருக்கு மேல இருந்த அந்த விசுவாசத்தை கூட இழக்கல. पर उसने हर स्थिति में परमेश्वर के विश्वास में बना रहा। எல்லா காரியத்திலையும் அவர் அந்த விசுவாசத்தை வளர்த்து கொண்டார். उसके इंतजार में उसे अच्छा से मालूम है कि मेरा परिस्थिति सच में बदलेगा। ஆனா அவனுடைய விசுவாசத்துல என்னுடைய சூழ்நிலைகள் மாறும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்தது. हालेलुया। ஹalleluya. परमेश्वर ने उसके उस इंतजार को वो व्यर्थ नहीं होने दिया, கர்த்தருடைய அந்த விசுவாசத்தை அவன் இழக்க விரும்பவே இல்லை. और परमेश्वर हम देखते हैं उसको दुगनी आशीषों से भर देता है। கர்த்தர் அதற்கு பிறகு அவனை ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தினால நிரப்பினார். हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. तो हमें भी वचन कहता है उकाब के समान हमें एक नया बल पाना है। நாமளும் கர்த்தருக்குள்ள ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள்வதற்கு காத்திருக்கணும். वो कब होता है, जब मसीह के अंदर हम बने रहेंगे तो। எப்போ நம்ம கர்த்தருக்குள்ள காத்திருக்கிறோமோ அப்பொழுது கழுகுகளை போல பலன் दुनिया அடைவோம். में बहुत सारे लोगों के लिए हम व्यर्थ में इंतजार करते हैं। और உலகத்துல தேவையில்லாத சில ஜனங்களுக்காக நம்ம எவ்வளவு நேரம் அவங்களுக்காக காத்திருக்கிறோம். पर वहां पर हमें निराशा ही होता है। அந்த இடத்துல காத்திருக்கும் போது நம்மளுக்கு துக்கமாக पर இருக்கும். वचन कहता है हमें मसीह में इंतजार करना, ஆனா கர்த்தருக்குள்ள காத்திருக்கும் போது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு तो हम காரியம், ऊंची उड़ान भर सकते ஒரு हैं। உயரமான இடத்துல நம்ம பறக்க और முடியும். उसमें वचन में लिखा है वो दौड़ता है तो भी थकता नहीं है, அவன் ஓடினாலும் களைப்படையான், और जो चलता है तो भी वो श्रमित नहीं होता है। நடந்தாலும் சோர்வடையான். ये तीनों चीजों को अगर हम देखेंगे तो ये एक जवान के अंदर ही बातों को देख सकते हैं। இந்த எல்லா காரியத்தையும் நம்ம பார்க்கும்போது ஒரு வாலிபன் ஒரு வாலிபமான ஒரு வயதுல தான் நம்ம இந்த காரியத்தை நம்ம கவனிக்கலாம். 25वें वचन में क्या, जवान थक जाते हैं,
30வது வசனத்துல போட்டிருக்குது, ஒரு வாலிபனாக இருக்கும்போது கூட அவர்கள் இளைப்பாயிருவாங்க. मसीह में रहने वाले ஆனா கர்த்தருக்குள்ள இருக்கிற ஜனங்கள் उनको नया बल आता है, அவர்களுக்கு ஒரு புதிய பலன் கிடைக்கிறது. वो थकते नहीं है। அவர்கள் களைப்படைய மாட்டார்கள். परमेश्वर के वचन को बांटने के लिए वो थकते नहीं है। கர்த்தருடைய வசனத்தை சொல்லுவதற்கு அவர்கள் களைப்படைய மாட்டார்கள். परमेश्वर के सुसमाचार को चलकर बताने में वो निराश नहीं होते हैं। கர்த்தருடைய வசனத்தை வேற யார்ட்டையாவது பகிர்ந்து கொள்வதற்கு அவர்கள் களைப்படைய மாட்டார்கள். क्योंकि उनका सामर्थ्य उस वचन के द्वारा मिल रहा है। அவருடைய அந்த காரியம் வந்து கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள். हालेलुया ஹல்லேலூயா. उकाब ऊंचाई से कभी घबराता नहीं है, கழுகு உயரமான ஸ்தலத்திலிருந்து அதுக்கு பயமே இருக்காது. क्योंकि उसे पता है मैं इसके लिए ही बना हुआ हूँ। எனக்கு அந்த கழுகுக்கு தெரியும் நான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். उकाब जितने अपने जीवन में समय निकालता है, கழுகு எப்படி அந்த வாழ்க்கையில சில காரியத்தை அது பெற்றுக்கொள்ளுதோ, भोजन के लिए केवल वो नीचे देखता है, அது வெறும் சாப்பாடுக்காக மட்டும்தான் கீழே தரையை நோக்கி कि பார்க்கும். ज्यादातर वो आसमान में ही रहता है। அதிக நேரம் அது வானத்துல தான் இருக்கும். तो हमारा भी वचन ऐसे कहता है, हम भी उकाब के समय हमेशा ऊपर की बातों के बारे में ही सोचना चाहिए। நாமளும் கூட எப்பொழுதும் அந்த உயரத்தை குறித்தே நோக்கமா இருக்கணும். हालेलुया। ஹல்லேலூயா. मसीह में जब हम इंतजार करते हैं கர்த்தருக்குள்ள காத்திருக்கும் போது तो अहम है हमें परमेश्वर की बातों को पकड़कर हमें इंतजार करना जरूरी है। ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா கர்த்தருடைய காரியத்தை பிடித்து கொண்டு அவருக்காக காத்திருக்கணும். उदाहरण के रूप में अगर हम कहीं जाना है, हम 2 महीने में, அதுக்கு உதாரணமாக எங்கேயாவது நம்ம பிரயாணப்பட்டு போகணும் तो அப்படின்னா हम वो 2 महीना उस चीजों के लिए इंतजार करते हैं, அந்த 2 மாசமும் நம்ம அதற்காக காத்திருப்போம். और इंतजार के समय में हम वहां जाने की हर एक तैयारी को भी साथ साथ करते रहते हैं। அந்த சில காரியத்துக்காக நம்ம அங்க காத்து கொண்டே இருந்துகிட்டு இருப்போம். उस जगह में जाना है तो मुझे वहां के लिए क्या क्या लगेगा, वो सब बातों को हम तैयार करते रहते हैं। அந்த இடத்துக்கு போகணும்னா நம்ம என்னென்ன காரியத்தெல்லாம் செய்ய வேண்டும். केवल बैठकर इंतजार नहीं करते हैं, ஆனா அங்க வெறும் அமர்ந்து நம்ம காத்திருக்கிறது இல்ல. पर जहां पर हम जाने वाले हैं वहां के लिए हमें क्या जरूरत है उसकी तैयारी करते रहते हैं। அங்க போவதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவை இருக்குதோ அந்த தேவையெல்லாம் அதை தயார் பண்ணி கொண்டே நம்ம அதற்கு காத்திருப்போம். हालेलुया। ஹல்லேலூயா. मसीह का जीवन में जैसे मैंने कहा वो एक इंतजार का जीवन है। கர்த்தருடைய கிறிஸ்துக்குள்ள ஒரு வாழ்க்கை வந்து அவருக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு காரியம். बहुत सारा चीज दुनिया में एक समय में आ जाता है। நிறைய உலக பிரகாரமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும். हाँ, एक समय है और नियुक्त समय में हमें मिल जाता है, आ जाता है। சில காரியம் நடக்கும் ஆனா அந்த நியமிக்கப்பட்ட அந்த நேரத்துல தான் அது पर நடக்கும். एक चीज है जिसका समय किसी को पता नहीं है। ஆனா சில காரியங்கள் இருக்குது அது சில நேரம் நம்மளுக்கு அந்த காரியம் அந்த சரியான நேரத்துல வராது. वो है मसीह का आने का समय। அது கர்த்தருடைய அந்த வருகிற நேரம். पर वचन कहता हम उसमें इंतजार में हमेशा बने रहना ஆனா है। கர்த்தருக்காக அந்த சில காரியத்துக்காக நம்ம காத்து கொண்டே पर இருக்கோம். वो कैसे भी आएगा ये हमें पता है, அவர் எப்படியாவது வருவார் அப்படிங்கிற காரியம் நம்மளுக்கு और हमें தெரியும். उसके साथ चलना है। அவருக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். उसी के इंतजार में हम यहाँ पर आए हुए हैं। அவருக்கு காத்திருக்கிறதுக்கு தான் நம்ம இப்பொழுது இங்க उस வந்திருக்கிறோம். इंतजारों के बीच में हमें मसीह के संग रहने की बहुत सारी तैयारियों को करना है। அவருக்கு காத்திருக்கும் போது அந்த சில காரியத்தை நம்ம அதற்காக சரி பண்ண வேண்டி இருக்குது. हालेलुया। ஹல்லேலூயா. 10 कन्याओं के बारे में वचन बताता है। 10 அந்த கன்னிய ஸ்திரீகளை குறித்து நம்ம उसमें பார்க்கிறோம். वचन 5 कन्याओं को बुद्धिमान ठहराता है। அதுல 5 ஸ்திரீகள் வந்து புத்திமான உள்ள ஸ்திரீ என்று எழுதியிருக்கிறது. 10 लोग भी इंतजार कर रहे हैं அங்க காத்திருக்கிறதுக்கு 10 பேர் இருந்தாலும் मसीह के आगमन का, கர்த்தருடைய வருகைக்காக दूल्हा आने वाला करके इंतजार में है, மணவாளன் வருகிறார் என்று காத்திருந்தாலும் और கூட उसके संगति में जाने के लिए उनको दिए की सख्त जरूरत है। அவர்களுக்கு முன்பதாக போவதற்கு ஒரு விளக்கை வைத்திருக்கிறார்கள். पर मसीह का आने का समय थोड़ा पीछे देरी हो गया है। ஆனா கர்த்தர் வரதுக்கு கொஞ்சம் தாமதமாக ஆகும்போது पर ये 5 बुद्धिमान के बारे में वचन कहता है இந்த 5 புத்திமான் ஸ்திரீயை பற்றி எழுதியிருக்கிறது. उन्होंने तेल पहले से अधिक रखा हुआ था। அவர்கள் முதலையே அவங்க அதற்கு தேவையான எண்ணெயை வைத்துக் கொண்டிருந்தார்கள். हालेलुया। ஹல்லேலூயா. तभी वो परमेश्वर से मुलाकात कर पाए। அப்பொழுதுதான் அவர் கர்த்தரை அங்க சந்திக்க முடிந்தது. हम भी मसीह के आगमन का इंतजार कर रहे हैं। நம்மளும் கர்த்தருக்கு அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். केवल बैठकर नहीं, परंतु वहां पर जाने के लिए हमारी पवित्रता में हम आगे बढ़ते रहना है। வெறும் அமர்ந்திருந்து கிடையாது, அவருடைய சமூகத்துல போவதுக்காக அந்த பரிசுத்தத்தை நம்ம பெற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். हमें दिया हुआ जो
अनुग्रह को हमें साथ लेके चलना है। அவருக்கு அவர் கொடுத்த அந்த தயவையும் கூட நம்ம எப்பொழுதும் வைத்துக்கொண்டே இருக்கணும். परमेश्वर ने हमें जो विश्वास दिया उसको साथ लेके चलना है। கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த விசுவாசத்தையும் கூட நம்ம கூட எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். हालेलुया। हालेलुया। परमेश्वर जो हमें लेके जाए, जो जैसे हम सफर के लिए जो जरूरत चीजों को जमा करते हैं, वैसे परमेश्वर के संगति में जाने के लिए जो पवित्र चीज है उसे हम साथ लेके चलना है। கர்த்தரை சந்திக்கும் போது என்னென்ன காரியம் நம்மளுக்கு தேவை இருக்கிறதோ அது கண்டிப்பாக நம்ம அதை தயார் பண்ணி எடுத்துக்கொண்டு போக அவசியமா இருக்கு. हालेलुया। हालेलुया। देखिए, इजरायली मिस्र से बाहर निकल गए। இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வரும்போது कानान नगर के और सफर में है, கானான் தேசத்தை நோக்கி போகும் பொழுது पर देरी हो रहा है। அதற்கு ரொம்ப நேரமாகிறது. तो हम वचन में देखते हैं बहुत लोगों ने अविश्वास किया है। அந்த நேரத்தில் நம்ம வசனத்துல பார்க்கலாம், அவர்கள் நிறைய ஜனங்கள் அங்க அவிசுவாசப்பட்டார்கள். बहुत लोग कुरकुर करते हैं। அநேக ஜனங்கள் முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள். वचन कहता है केवल 2 व्यक्ति उस वागदान किए हुए देश में जाके पहुंचे हैं। ரெண்டு மனுஷன் மட்டும் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்கு போகிறார்கள். एक योशुआ है, दूसरा कालेब है। ஒன்னு யோசுவா, இன்னொன்னு காலேப். हालेलुया। हालेलुया। वो क्यों उस स्थान में जाकर पहुंचे? எதற்காக அந்த ஸ்தானத்துல போய் சேர்ந்தார்கள்? कि वो उस इंतजार की घड़ी में परमेश्वर के ऊपर दृढ़ विश्वास रखे हुए थे। கர்த்தருக்கு மேல ஒரு முழு விசுவாசத்தோட அதற்காக காத்து கொண்டிருந்தார்கள். हालेलुया। हालेलुया। और वचन उसके बारे में क्या कहता है? வசனம் அதற்காக என்ன சொல்லுகிறது? पढ़ेंगे योशुआ का किताब, யோசுவா எழுதின புத்தகம் 14वां अध्याय 14வது அதிகாரம் 10 और 11 वचन। 10, 11। और अब देख, जब यहोवा ने मूसा से ये वचन कहा था, तब मैं 45 वर्ष का हो चुका है, जिनमें इस्राएली जंगल में घूमते फिरते रहे। उनमें यहोवा ने अपने कहने के अनुसार मुझे जीवित रखा है, और अब मैं 85 वर्ष का हूँ। जितना 11। जितना बल मूसा के भेजने के दिन मुझ में था, उतना बल अब तक मुझ में है, युद्ध करने या भीतर बाहर आने जाने के लिए। जितने उस समय मुझे सामर्थ्य थी, उतना ही अब भी मुझ में सामर्थ्य है। हालेलुया। அக்காலத்திலே யோசுவா திரும்பி ஆசோரை பிடித்து அதில் ராஜாவை பட்டயத்தினால் வெட்டி போட்டார். இல்ல அது இல்ல. யோசுவா 14 10 11। இஸ்ரவேலர் வனாந்தரத்திலே சஞ்சரிக்கையிலே கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோட சொல்லி, இப்போது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளிலே எனக்கு இருந்த அந்த பலன் இந்த நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருக்கிறதுக்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. हालेलुया। हालेलुया। देखिए, वो 45 में जो बल था उसको, எனக்கு 45 வயசுல இருந்த பலன், और वो कहता है बहुत सारी लड़ाइयाँ उसने इजरायलियों के लिए लड़ा है, அநேக யுத்தத்துல அவர் இஸ்ரேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணினார். पर परमेश्वर ने उसको कुछ सुरक्षा दी उसमें। கர்த்தர் அவருக்கு ஒரு நல்ல பலனையும் ஒரு பாதுகாப்பையும் கொடுத்தார். और अभी 65 का वो हो गया है। இப்போ வயசு அவருக்கு 85 ஆயிருச்சு. फिर भी वो कहता मेरे पास अभी भी वही सही वो सेम बल है। ஆனா அந்த நேரத்தை அவர் சொல்லுகிறார், அந்த 45 வயசுல இருந்த அதே பலன் இந்த 85 வயசுல எனக்கு அதே பலன் இருக்கிறது. हालेलुया। हालेलुया। कैसे हुआ उसको? அது எப்படிப்பட்ட அந்த பலன் கிடைத்தது? क्योंकि परमेश्वर के ऊपर वो दृढ़ विश्वास, கர்த்தருக்கு மேல இருக்கிற அந்த முழு நம்பிக்கை, और वो इंतजार में उसको एक पक्का भरोसा, प्रभु मुझे ले जाएगा, கர்த்தர் இனி கண்டிப்பாக கானான் தேசத்துக்கு கொண்டு போவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ये बल आज हमें भी चाहिए। அப்படிப்பட்ட ஒரு பலன் நம்மளுக்கும் தேவை. हालेलुया। हालेलुया। ये बल कैसे मिलता? हमने वचन में देखा, मसीह के अंदर इंतजार இந்த करने। பலன் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா கர்த்தருக்குள்ள காத்திருக்கும் போது. हालेलुया। हालेलुया। अगर हमें चुने हुए उस स्वर्ग में जाना है तो, அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால், चुना हुआ नए कानान के अंदर जाना है तो, அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு புதிய கானானுக்குள்ள நம்ம जो பிரவேசிக்கணும் அப்படின்னா, शुरुआत में प्रभु ने चुनते समय हमारे अंदर जो बल था, கர்த்தர் நம்மளுக்கு விடுதலை கொடுக்கும் போது, அவர் தெரிந்து
எதிர்கொள்ளும் போது நம்மளுக்கு கொடுத்த அந்த பலனை, वो विश्वास जो हमारे अंदर था, அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள वो இருக்கும்போது अभी भी वही पाया जाना அதே चाहिए। காரியம் நம்மளுக்கு இப்பொழுதும் தேவை. हालेलुया। ஹalleluya. और वो परमेश्वर ही हमें देता है, அது கர்த்தர் தான் நம்மளுக்கு கொடுப்பார். हमें केवल उसके उपस्थिति में इंतजार करना है। அவருடைய சமூகத்துல காத்திருக்கிறது மட்டும் தான் நம்மளுடைய வேலை. हालेलुया। ஹalleluya. और हम वचन में देखते हैं कालेब ने उस देश में उसको बहुत बड़ा स्थान दिया गया था, காலேபுக்கு ஒரு பெரிய இடத்தை கர்த்தர் அங்க கொடுத்தார். बड़ा सा पर्वत उसके नाम पे दे दिया ஒரு गया பெரிய மலையை அவர்களுக்கு காலேபுக்கு கொடுக்கப்பட்டது. हालेलुया। ஹalleluya. वो कैसा हुआ? அது எப்படி ஆயிடுச்சு? क्योंकि उसने परमेश्वर ने जो इंतजार के समय में वो बना हुआ था கர்த்தர் கொடுத்த அந்த காலத்துக்கு அவர் காத்து கொண்டிருந்தார். और वही बल, ऐसा वो कहता है। அதே பலன் அப்படி என்று அவர் சொல்லுகிறார். आज हम सब कहना है परमेश्वर ने भी मुझे वही बल दिया है। நம்ம எல்லாரும் இன்னைக்கு சொல்ல வேண்டிய காரியம், கர்த்தர் எனக்கு அதே பலனை கொடுத்தார். हालेलुया। ஹalleluya. हम सब परमेश्वर आप सबको ये वचन द्वारा आशीष करेगा। கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. प्रार्थना करेंगे, நம்ம ஜெபிக்கலாம். धन्यवाद करेंगे। நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. धन्यवाद करते हैं हमारे प्यारे पिता प्रभु। நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. जैसा कालेब ने कहा वैसा हम भी कहना है परमेश्वर। காலேப் சொன்னது மாதிரியே நாங்களும் சொல்லுகிறோம். आज हमारे अंदर वही बल है, जब प्रभु ने चुना था वही बल आज भी हमारे अंदर। எங்களுக்குள்ள அதே பலன் வேணும். हालेलुया। ஹalleluya. वही विश्वास में मैं आज भी बना हुआ हूँ। அதே விசுவாசத்துல நாங்க நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. परमेश्वर आपने उखाब का उदाहरण दिया है वचन में। கர்த்தாவே, கழுகுக்கு போல எங்களுக்கு அந்த காரியத்தை நீங்க उखाब कोई परिस्थिति से घबराता नहीं, கழுகு எந்த காரியத்தை குறித்து அதுக்கு பயமே இருக்கு. वो अपने आप को इंतजार कर अपने आप को बदलता है। அது தன்னுடைய காரியத்தை அந்த காரியத்தை சரியாக செய்தால் वो एक नए जीवन में प्रवेश करता है। ஒரு புதிய ஜீவனுக்குள்ள மறுபடியுமாக वैसे பிரவேசிக்கிறது. ही हम मसीह के अंदर इंतजार करने वाले होंगे, ऐसा वचन कहता है। அதே போல நாங்களும் கர்த்தருக்குள்ள ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள हम பிரவேசிப்போம். मसीह के लिए दौड़ेंगे पर थकेंगे नहीं। கர்த்தருக்காக நம்ம ஓடும்போது நம்மளுக்கு களைப்பு இருக்காது. जब हम मसीह के लिए चलेंगे तो भी श्रमित नहीं होंगे। கர்த்தருக்காக நடக்கும்போது நம்மளுக்கு அந்த பலன் பரிபூர்ணமாக இருக்கும். धन्यवाद प्रभु நன்றி परमेश्वर। செலுத்துகிறோம் கர்த்தாவே. जैसा आप वचन के द्वारा आपने हमें किया उसलिए धन्यवाद करते உங்களுடைய हैं। வசனத்துக்கு சொன்ன மாதிரியே எங்களுக்கு கொடுத்த அந்த பலனுக்காக நன்றி. ये वचन मेरा है और मैं इसे परिपूर्णता से स्वीकार இந்த करता हूँ। வசனம் எனக்காக சொல்லப்பட்டது. இந்த வசனத்தினுடைய காரியத்தை நான் எனக்காக और எடுத்துக்கொள்கிறேன். ये वचन के अनुसार मैं परमेश्वर के उपस्थिति में इंतजार करता இந்த रहूं। வசனத்துக்கு ஏற்றமாத காரியத்துக்காக நாங்க காத்திருக்கிறோம். एक नई रोशनी हमारे जीवन में आएगी। ஒரு புதிய வெளிச்சம் எங்களுக்காக வருகிறது. अय्यूब के जीवन में आया था। யோபின் வாழ்க்கையில வந்தது போல. धन्यवाद करते हैं प्रभु। நன்றி செலுத்துகிறோம். धन्यवाद आए हुए हर एक भाई बहनों को प्रभु यीशु मसीह के नाम से आशीष करते हैं। எங்களுடைய வாழ்க்கை வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. हमारा आपका वचन हमारा जीवन है प्रभु। உம்முடைய வாழ்க்கை எங்களுக்கு நல்ல காரியமாக மாறட்டும். अपने वचन द्वारा आशीष किया, फिर से हम प्रभु यीशु आपके नाम को இந்த धन्यवाद करते हैं। வசனத்தின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். प्रार्थना प्रभु यीशु मसीह के नाम இந்த से ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். आमीन। ஆமென். सब खड़े हो जाएंगे।